வேல்சி ஆரம்பத்தில் கேப்டன் வேண்டியது. பட் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி என்ன பண்ண வந்தாங்கன்னு தெரியல. பயங்கரமான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக கடைசியில் அந்த விக்கெட் இழந்தார் பரிசு. இது மிகப்பெரிய வைடு போக்ஸ். பட் ரஷ்டி நீங்க கோச்சிங் பத்தில யோசிக்கிறீங்களா? இப்போதைக்கு இல்லை. 2-3 years down the line ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் நோ நேரம் எடுத்து ஆன்சர் பண்ண போனால் அவங்க பார்ட்னருக்கு லேட்டாக தான் இருக்கலாம். குயிக்காக அந்த டிஸ்கஷன் இல்லாட்டி கால் பண்ணி ஆரன் இல்லாட்டி வேற இல்லாட்டி அந்த மெசேஜ் கொடுக்கணும். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அவருக்கு கதைக்க தேவையில்லை. எஸ் நோ வெயிட். அந்த ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் காரணமாக விக்கெட்டை இழந்தாலும் இந்தியன் பிரைட் நம்பிக்கை கொடுப்பார் நிச்சயம். நெதர்லாண்ட்ஸுக்கு இதுதான் ஒரு பேட்டர்னாக இருந்திருக்கு. மேலே இருக்கிறவங்க எதுவும் பெருசாக பண்ணலை. பட் மிடில் அண்ட் கீழே இருக்கிறவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டில். மற்ற டீச்சோட ப்ராஜெக்ட்ல சர்வைவ் ஆகியிருக்காங்க. early on short ball swing ஆகல 5-6 overs போனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். விக்கெட் இருக்கவர் மோஸ்ட் ரன் அவுட் டிஸ்மிஸஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா 4 வாட்டி, ஆஸ்திரேலியா 3 வாட்டி. பட் நெதர்லாண்ட்ஸ் 10 டைம்ஸ் 10 வாட்டி. அது இதை கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்க. மேபி ஒரு சில ஆட்டங்கள் ஜெயிச்சிருந்துதான். போன ஓவரில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. 12 11 ஆயிருந்திருக்கலாம். டாப் ஷாட் செமையான ஷாட். டவல்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காரு. விடுதல் ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கும். ஏன்னா சாட்கின்சன் ஃபீல்டர் இந்த மாதிரி அலட்சியமாக கடைசியில் வந்து தட்டியோட பார்த்தாரு. பட் அவருக்கு வந்து பால் பவுண்டரி போயிருக்கு. காட்டன் மூலம் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பயங்கர பிரச்சனை. லாஸ்ட் கலக்க சொன்னாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கையில் போடுறாரு. 100% கன்விக்ஷன் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. உங்களோட பெட்டர் எஃபர்ட் தேவை. அவுட்ஃபீல்டிங் பால் போக போக மாஸ்டரோட தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்டிஷன்ஸ் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக நாம் இப்போ ரிக்வயர்ட் ரேட் 8.8 மாதிரி இருக்கு. செட்டில் ஆகி பேட்ஸ்மேன் செட்டில் ஆனால் சேஸ் பண்ண சொன்ன விக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் ஷுவர், இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓவர் முடிவில் 82க்கு 3. லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு ஒரு வச்சு பிரச்சனையாயிடுச்சு. என் எக்ஸ்பெக்ட் பண்ணியே போகும். அப்படின்னா 339 அடிச்சாங்க. தேங்க்ஸ் டு பென் ஸ்டோக்ஸ் செஞ்சுரி அண்ட் கிறிஸ் வுட்ஸ் ஒரு குவிக் ஃபயர் ஆஃப் செஞ்சுரி. இன் ரிப்ளை 82 for 3 21 ஓவர்களை நெதர்லாண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய இலக்கா இருந்தாலும் நம்ம அடிக்க முடியுன்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேட்டர்ஸ் நெதர்லாண்ட்ஸ் அன்னைக்கு இருக்காங்க. பட் அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்சுன்றது இதுதான். பிரேக் போலர் அதில் ரஷீத் இந்த உலகக்கோப்பையில் 10 விக்கெட் வீழ்த்தியிருக்காரு. நல்ல எக்கானமி 4.93. டிலே பண்ணி கொண்டாந்து இருப்பாங்க. அட்டாக்கு டியோட இவர் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோயினாலிட்ட 5 ஓவர் போல் பண்ணி முடிச்சு. அது வந்து 5 ஓவர் 2 ஓவர்ஸ் மற்ற ஸ்லோவாக கோல் பண்ண மற்ற ஸ்பின்னர்ஸோட பார்க்கல. த்ரூ த ஏர் ஸ்லோவாக கோல் பண்ண ஸ்பின்னர் வாய்க்கல ஆட்களை ரிசீவ் பண்ணது கொண்ட ஒரு ஸ்ட்ரென்த். ரிட்டர்னை காணோன்னு பட்லர் ஸ்லிப் வச்சு கோல் பண்ணணும்னு சொல்கிறேன். 4 ஃபீல்டர் சர்க்கிள் ஒரே வச்சிருக்கலாம். இப்போதைக்கு 3 தான். நம்ம அட்டாக்கிங் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் நான் லாங் ஆஃபும் வெளியே போயிருக்கு. இப்போ 4 இருக்காங்க.
நிச்சயமா இந்த ஒரு சமயத்துல என்னதான் 3 விக்கெட் இழந்திருந்தாலும் அந்த டார்கெட்டை நோக்கி தான் போகணும். 340 நம்மளால முடியும் என்ற நம்பிக்கை எடுத்து ஆட ஆரம்பிக்கணும். ஏன்னா அவ்வளவு ஈஸியா இருக்காது. பட் அவங்கள அசிஸ்ட் பண்ற மாதிரி இந்த டியூன்ற ஃபேக்டர் வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர். சும்மா அதான் நேற்றுக்கு நடந்தது நம்ம பார்க்கோம். முதல்ல ஆஸ்திரேலியா தொடர்ந்து விக்கெட்ஸ் வீழ்ந்துக்கிட்டு அந்த சமயத்துல கொஞ்சம் செட் ரன்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஸ்காட் எட்வர்ட்ஸ் கேப்டன் சூப்பரான ஷாட் பவுண்டரி மிட் சர்க்கிள் வந்திருக்கு. ஸ்காட் எட்வர்ட்ஸ் அதுக்கு காரணம் இவர் நல்லா ஸ்வீப் ஆகிறார். இந்த மிட் விக்கெட் ஸ்கொயர் லைக் ரெண்டு ஃபீல்டர்ஸ் அந்த ஷாட் க்ளோஸ்